2026ல டி நகர் தொகுதியில் யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே. இந்த தொகுதியில் ராஜா அன்பழகன் அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம டிஎம்கே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டிவிக்கு தான் வரும். ஸ்டான்லி தான் ஜெயிப்பாரு. திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் தான் ஜெயிப்பார். டி நகர்னாவே சத்யானந்த் தான் வருவார். 2026ல டி நகர் தொகுதியில் யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வேட்பாளர். இதுக்கு முன்னாடி 5 வருஷமாவும் டிஎம்கே தான் இருந்திருக்காங்க. மறுபடியும் அவங்களே ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா நிறைய இப்போ வேட்பாளர் டிஎம்கே சார்ந்த தலைவர் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காக அது திருப்பி தொடருன்னா ஒன்றும் அவங்க வரணும் எதிர்பார்க்குறேன். புதுசாக தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல? அவங்க வாய்ப்பு தரலாம். எங்கள் லோக்கல் ஏரியா கேண்டிடேட்டாக இருந்தால் பரவாயில்ல. அவங்க வெளியிலேருந்து வராரு, அவருக்கு என்ன எதுவுமே தெரியாது. ஒருத்தரை கேட்டு தான் தெரியணும். இப்போ அவர் சொல்கிறவர் அவர் பிடிச்சவரை இப்போ சொல்லுவார், பிடிக்காதவங்களை பிடிக்காதுன்னுவார். ஆல்ரெடி இங்கே தொகுதி மக்களோட இருந்தவங்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் அந்தமாரி இருந்தால் நாங்கள் ஆதரிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வெளியிலேருந்து வந்திருக்கிறனால அதுக்கு சொல்கிறோம். இந்த தொகுதியில் ராஜா அன்பழகன் அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். எதனால அவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்க? எதனாலனா திமுக செஞ்ச இப்போ நல்லதெல்லாம் இப்போ அவர் அந்த கேண்டிடேட் நிற்கிறனால அவர் ஜெயிப்பார். ரெண்டாவது அவங்க அப்பா நல்ல கொரோனா போராளி. அவர் நல்ல கட்சிக்காக நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு. நல்ல பேர் அவருக்கு, நல்ல தொண்டர்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா உழைச்சிருக்காரு கட்சிக்காக. அதனால் அவரோட மகன் ராஜா அன்பழகன் நிற்கிறதுனால திமுக வரும் அப்படின்னு. இப்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சி நல்ல முறையில் தான் நடந்துருக்குது. மகளிர்களுக்கு நல்ல சலுகை தான் கொடுத்துன்னு வராங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த தொகுதியில் நம்ம டிஎம்கே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நகர் தொகுதி மட்டும் இல்லை மேடம், எல்லா தொகுதியும் டிவிக்கே தான் வரும். டிவிக்கே தான். எதனால டிவிக்கேவை சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா எங்கள் வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு மேடம். இந்த 5 வருஷம் எல்லாமே எங்களுக்கு பாதிப்பு தான். மீட்டர் கட்டணம் உயரத்தில் எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் விலை ஏறிட்டு இருக்கா தவிர இறங்கலை எதுவுமே. எல்லாரும் மீட்ரு குத்துற நாங்கள் முதல்வர் ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு இருக்க நாங்கள் அடிமட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோமா தவிர நாங்கள் மேலுக்கு வந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி கேஸு ஒரு கிலோ 110 ரூபா விற்கிறாங்க. ஒரு பங்கில் ஒரு ரேட்டு விற்கிறாங்க. அதுவும் நாங்கள் போனோன்னா 4 ஹவர் 5 ஹவர் கியூவில் நின்று போகிறதா இருக்குது கேஸு. எங்களுக்கு கேஸ் கட்டுப்படி ஃபுல்லாகவே. அதுக்கும் ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன்னா அந்த ராபிட்டோ, ஓலா, ஊப்பர் இதெல்லாம் பயங்கர கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. உன்ன மாதிரி கிடையாது. எங்களுக்கு 10 ரூபா, நாங்கள் கிலோமீட்டருக்கு 20 ரூபா கேட்குறோம். அந்த 20 ரூபாவை தரமாட்டேன் தான் கவர்மெண்ட்டு. அப்புறம் எப்படி இவங்க ஓட்டு போட்டு இவங்களை எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? ஆனால் கன்ஃபார்மாக இவங்க வரமாட்டாங்க. டிவிக்கே தான் 100% டிவிக்கே தான் வரும். இந்த முறை யார் ஜெயிக்கிறேன்ட்டா ஒரு டிஎம்கேல நிற்கிறது புதுமுகம். அது பழைய ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார். நிறைய மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர். அதனால் மக்கள் என்ன எப்படின்னு ஸ்டான்லி தான் ஜெயிப்பார். மறுபடியும் அவங்களே தான் தேர்ந்தெடுக்க. அவங்க தான் வருவாங்க. எதனால சார்? ஏதோ இருக்கிற வரைக்கும் நடத்திட்டு போட்டோம், அவ்வளோதான். திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் தான் ஜெயிப்பார். எதனால அவங்கள சூஸ் பண்ணுறீங்க சார்? இப்போ முதல்வர் நிறைய திட்டங்களை செஞ்சுருக்காரு. மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாரு, இலவச பஸ் பாஸ் இருக்குது, படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கணினி கொடுத்துருக்காரு. இதுவே போதுமா? அதனால நீங்கள் திமுக தான் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆமாம்மா, கண்டிப்பாக. நான் திமுககாரன் தான். ஆனால் நான் திமுக தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். அதனால நல்ல திட்டங்களை அவர் செஞ்சிருக்காரு, நிறைய செஞ்சிருக்காரு. நகர்னாவே சத்யானந்த் தான் வருவார். இந்த வாட்டி சத்யானந்த் தான் அமோக வெற்றி பெறுவார். அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். எதனால அவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்க சார்? அவர் எளிமையானவர். ஈஸியாக போய் பார்க்கலாம், எந்த குறையாக இருந்தாலும் எதிர்க்க கேட்கலாம், கொள்ளலாம். உடனே ஓடி நம்ம வீட்டில் ஒரு சொந்தக்காரனாக செய்வார். அந்த ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு. நேர்லேயே நாங்கள் பார்த்துட்டோம். ஒரு ஃபோன் பண்ணால் போதும், இல்லை எதிர்க்க போயிட்டு வாங்கினா இந்த விஷயம்னா அப்படின்னு சொன்னால் களத்தில் இறங்கி வேலை செய்கிறவர் சத்யானந்த். அதனால் இந்த வாட்டி சத்யானந்த் தான் கண்டிப்பாக வருவார்.